இதோ கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 22ஆம் அதிகாரம் கட்டேசி புத்தகம் கட்டேசி அதிகாரம் 22ஓட முடிகிறது. இதோ சொல்லப்பட்ட இறுதி வார்த்தை மொழி. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டுக்கும், நீதியுள்ளவன் இன்னும் நீதியை செய்யட்டுக்கும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டுக்கும். அசுத்தமாயிருக்கிறவன் என்றால் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏதோ குளிக்காமல் கழுவாமல் இருக்கிறவனை இங்கே சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி மனுஷன் குளிப்பதனாலும் அல்ல, மனுஷன் கழுவுறதுனாலும் அல்ல, அவன் பரிசுத்தமானவன் தான். ஆனால் அவனுடைய கிரியை பற்றித்தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது பரிசுத்தமாக தான் எல்லாம் இருக்கு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டது ஆவிக்குரிய பரிசுத்த நிலையே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்குள் நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. இதோ அடுத்தது ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவன் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும், அந்த நகரம் என்பது சமாதான நகரம், பரிசுத்த நகரம், அதாவது எங்களுக்குள்ளே உள்ள பரதீசை அங்கேயென்றும் தேடுவதற்கு எதுவும் இராது. லூக்கா 17:21 நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதோ அதன் எங்கேயும் தேட வேண்டாம், அது நமக்குள்ளதான். நாம் மனம் திரும்பினாத்தான் உண்டு, இல்லைண்டா இல்லை. அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய கற்பனை என்பது கிறிஸ்துவனுடைய வழிதான். கடவுளுடைய கற்பனை கிறிஸ்துவனுடைய வழி. கிறிஸ்து விடுதலைக்காக வந்தவர். சகல சூனிய கட்டுகளில் இருந்தும் வரப்போகிற 3 தர 6 இலக்கம் கொண்ட மனித மாமிசம் புசிக்கும் அரக்க மனிதர்களுடைய ஆட்சி. அவர்கள் ஒரு சாத்தானிய சிலையை, பால் என்று சொல்லப்படுகிற சாத்தானிய சிலை, அது பழைய ஏற்பாட்டில் இருந்து, அந்த காலத்தில் இருந்து அந்த பால் என்ற சிலையை தூக்கி தோளில் வச்சு கொண்டே திரிகிறார்கள் அந்த மக்கள். அது எல்லாருக்குள்ளேயும் பரவி அந்த பிசாசு ஒரு கொம்போட ஆட்டு மூஞ்சியோ நாய் மூஞ்ச மாதிரி ஒரு பெரிய ஒரு உருவம், அது பெரிய உருவம். அது ஒன்றுமில்லை, அது பொய்க்கு பிதாவும் பொய்க்கு தலைவனும். பிள்ளை கறி தின்றதுல ருசி கொண்டும் வேகம் கொண்டு நிற்கிறது, பிள்ளைகளை கற்பழிக்கிறதுல வேகம் கொண்டு நிற்குது. அது சாத்தானியம். அது விக்கிரகத்துக்கூடாகத்தான் பெறுறது. எந்த விக்கிரமாக இருந்தாலும் அது விக்கிரகம்தான். ஒரு கல்லை வெட்டி கும்பிட்டாலும் அது விக்கிரகம்தான். ஆனபடினால அதால் கைகளால் செய்யப்பட்ட கற்கள், கைகளால் செதுக்கப்பட்ட கற்களில் உள்ள உருவங்கள் விக்கிரகங்கள் எனப்படும். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரகரும், அவர் நாயஞ்சை தெளிவு விட்டார். நாய்கள் இருதயம் சுத்தமானவர்கள். ஆனால் நாய்கள் மனுஷர் செயற்கையில் தானே எழுதின. தீர்க்கதரிசி யோவான் அவர் எழுதினபடியே நடக்குது. அவர் நாய்களையும் எழுதிவிட்டார். புலி சிங்கம் எல்லாம் என்ன படக்கரையில் படத்திற்கு இல்லையா, அதுவும் வழியாக தான் நிற்குது. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரகர் என்பவர் யார்கள் என்றால் எல்லா மக்களும் தான். தேவனை விட்டு விலத்தி போறவர்கள் விபச்சாரகர். கொலைபாதகரும், கடவுளை விட்டு விலத்தும் போதே அவர்களுக்கு அந்த விபச்சாரம் கொலைபாதகம் அங்கே நடக்குதான். தேசத்தில் எவ்வளோ நடக்குது, எவ்வளோ நடந்து கொண்டிருக்குது விக்கிரகாதாரண தேசங்களில். அடுத்த வடிவக்க விக்கிரக ஆராதனைக்காரரும். விக்கிரக தோஷம் அது போதைக்கு ஒப்பானது. அது தெய்வீகத்தை உள்ள வர விடாது. நீங்கள் கள்ளத்துக்கு முன்னால் வச்சு அதுக்கு புகுஜா பலி என்று கொடுத்து அந்த ஸ்டைலை காட்டி கொடுத்து விட்டா நாங்கள் அந்த ஸ்டைல், அதே ஷேப், அதே இதில் வரப்போகிறது 3 தர 6 இலக்கம் கொண்ட மனித அடிமை இலக்கம் கொண்ட பிசாசின் தூதன். இந்த 3ஆம் உலக யுத்தம் முடிவில் அவன் வெளிப்படுவான். அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். ஒளித்திருந்த அந்தி கிறிஸ்து இப்போ ஃபைல் வழியால் வந்துட்டுது. ஃபைல் வழியால் வந்த உடனே கள்ளமுறாண்டிகள ஃபைல் வழியால் வந்த உடனே இப்போ உலக யுத்தத்தை கிளப்பி விட்டான். பொய்க்கு பிதாவும் பொய்க்கு தலைவனாகவும் இருக்கிற அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிற கிரியைகளை தயவு செய்து விழித்தெழுந்து பாருங்க. இந்த மத பெருமை, ஐயோ நான் பிறந்ததுலேருந்து அந்த மதத்துக்காக உயிரை விடுவேன், விடவன்மண்டா விடுங்க, விருப்பம் வேண்டா விடுங்க, அதெல்லாம் பெரிய பிரச்சனை. உங்களே இல்லை, எங்களே இல்லை. அழுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஏன் இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள், அதாவது மதம் அல்ல, மதம் இல்லாமல் இயேசுவோடு உள்ள பிள்ளைகள், கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவர்கள், அவர்களுக்கும் இதே அடிதான், இதே வதந்தி தான். ஆனால் இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் தானே, தேவனுடைய பிள்ளைகள், அதாவது விழித்தெழுந்தவர்கள், மனம் திரும்பினவர்கள், பயந்தவர்கள், கீழ்ப்படிந்தவர்கள், கடவுளுக்கு பயந்தவர்கள், பாவ மன்னிப்புக்கு ஏங்கி நிற்கிறவர்கள், இந்த பிள்ளைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் இந்த சபைகளின் பிள்ளைகள். ஆனால் இந்த சபைகளை வழிநடத்துகிற கள்ள போதகர்களை பற்றி
வெளிப்படுத்தின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஆவியும் மனவாட்டியும் வா. மனவாட்டி என்பது தேவ மக்கள் கொண்டம், தேவ மக்கள் கூட்டம். ஒவ்வொரு மனிதனும் மனவாட்டி தான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனவாட்டி என்பது ஆவிக்குரிய வார்த்தை. அழகாக வாசிக்கவும். ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவன். இது இலவசமாக கொடுக்கப்படுகிற ஜீவ தண்ணீர், அதை இலவசமாக பெற்றுக்கொள்ள கடவன். அங்கே சமாதானம் தங்கி இருக்கும். இதோ வார்த்தைகள் கடந்து வரவும் உங்களோட பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்து நீங்களே வாசியுங்கள். ஆறாக இருந்தாலும் வாசியுங்கள். இது கடைசியால வெளிப்படுத்தின சுவிசேஷகம். இதில் ஒவ்வொரு நாட்டு யுத்தங்கள் பற்றி கூட தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. மறைமுகமாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கல, மறைமுகமாக எழுதப்பட்டிருக்கு. என்னென்னு சொல்லி சொன்னால் பிசாசுக்கள் விரைந்தோடி கொண்டிருக்கிறது. அப்போ பிசாசுக்கள் மக்களிடத்திலே செயற்பட்டு கொண்டு இருக்கிறதுனால் தேவ ரகசியமாக இருக்கிறது. அது தேடுகிறவன் கண்டடைவான். கேளுங்கள் தரப்படும், தட்டுகள் திறக்கப்படும். நீங்கள் என்னத்துக்காக தட்டுறீங்களோ அது கிடைக்கப்படும். என்னத்தை தேடுறீங்களோ அது கிடைக்கப்படும். அதனால் அவர் உபத்திரவும் அது அவனவனுக்கு. ஞானத்தை தேடுகிறோம், ஜீவனுள்ள தேவனை தேடுகிறோம். அவர் தன் கரத்தினால் நம்மை நடத்துவாராக. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, பாவ மன்னிப்பின் தன்மை எல்லாம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஆமேன்.